விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்னா என் விசுவாசத்தால் நீங்கள் பிழைக்கிறது இல்லை, அல்லது உங்கள் விசுவாசத்தால் நான் பிழைக்கிறது இல்லை, உங்களுடைய விசுவாசத்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ ஒவ்வொருடைய விசுவாசமும் வளருவது முக்கியம். ஒவ்வொருவரும் விசுவாசத்திலே வளர்ந்து முன்னேறி செல்வது என்பது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. விசுவாசத்தில் பலப்படுவது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் விசுவாசம் தான், எல்லாத்தையும் என்னுடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த உலகத்தில் உங்களை ஜெயிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கிடையவே கிடையாது. அதான் ஒரு பிரசங்கியார் சொல்கிறார், வயசான பிரசங்கியார் ஒருத்தர் எனக்கு தெரியும் பாருங்கள், இன்னும் பிரமாதமாக பிரசங்கம் பண்ணிட்டுருக்கார். அவர் சொல்லுவார், யூ டோன்ட் ரியலி ஹேவ் அ ப்ராப்ளம், ஆல் யூ நீட் இஸ் ஃபெய்த் இன் காட்னுவார். அவர் என்ன சொல்லுவார், உங்களுக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனைன்னு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தேவையெல்லாம் விசுவாசம். விசுவாசம் இருந்தால் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுறது. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா உலகத்தையே ஜெயிக்கிற ஜெயம் எங்கே இருக்குது? உங்கள் விசுவாசத்தில் இருக்குது. உங்களுக்கு மட்டும் விசுவாசம் இருந்துட்டா, நீங்கள் விசுவாசத்தினால் மட்டும் நிறைந்திருக்க முடியுமானால், உங்களுக்கு விசுவாசம் மட்டும் இருந்தால் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் அது இருக்கிறது. உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக அந்த உலகத்தின் எல்லா காரியங்களும், உலகத்தில் நீங்கள் சந்திக்கிற எல்லா சவால்கள், எதிர்கொள்ளுகிற எல்லா காரியங்கள், உங்களுக்கு எதிராக வருகிற உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும், இந்த உலகத்தின் சக்திகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஜெயிக்கிறவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ நான் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எதில் கவனம் செலுத்த வேணும், என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்த வேணும். ஏன்னா இந்த உலகத்தில் நான் ஜெயிக்க போகிறேன்னா இல்லையாங்கிறது என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. இல்லையா? புரியுதா எல்லாருக்கும்? என்னுடைய விசுவாசத்தினால தான் நான் ஜெயத்தை எடுக்க போகிறேன். ஆகவே தான் இந்த விசுவாசத்தை குறித்து நான் கற்றுக்கொள்வது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் தேவனால் பிறந்தவனாக இருப்பேன் என்றால் விசுவாசம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசத்தை நான் நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டியவனாக இருக்கிறேன். வாசிப்போம் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம். ஒரு அடிப்படை சில காரியங்களை சொல்லிவிட்டு இன்றைக்கி சொல்ல போகிற காரியத்தை, இன்றைக்கி தேவனுடைய விசுவாசத்தை குறித்து பேச போகிறேன். இன்றைக்கும் அடுத்து வருகிற ஒரு சில வாரங்களுக்கும் தேவனுடைய விசுவாசம், எப்படி நமக்கு தேவனுடைய விசுவாசம் உண்டாக இருக்க வேண்டும் என்பது குறித்து சொல்ல போகிறேன். ஆனால் இந்த விசுவாசத்தை குறித்து சில அடிப்படை காரிய சத்தியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேணும். இப்போ பார்த்தோம், தேவனால் பிறக்கிறதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும்னு. பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இந்த விசுவாசம் எல்லாருக்கும் இருக்குதா? இங்கே இருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கு, தேவனால் பிறந்த எல்லாருக்கும் விசுவாசம் இருக்கிறதா? 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். தமிழில் ரொம்ப கிளியராக வரல, அதனால் ஆங்கிலத்திலிருந்து இதை மேற்கோள் காட்டி தமிழில் அதை மொழிபெயர்ப்போம். ஆங்கிலத்தில் ஒரு சின்ன வேர்டு அங்கே ஆட் பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஏன்னா இங்கே தமிழில் எப்படி சொல்லியிருக்கு, அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே. இது கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குது. ஏன்னு சொன்னால், அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படினா ஒருத்தருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்துருக்காரு, அவருக்கு அதிகமாக கொடுத்துருக்காரு, இவருக்கு கொஞ்சமாக கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அளவில் சிந்திக்க நேரிடும். ஆனால் உண்மையாக அப்படி சொல்லலை. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, இஸ் given the measure of faith to everyone according to the measure of faith, the measure of faith that he has given everyone according to a measure of faith ன்னு வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு ஒரு அளவுன்படி கொடுத்துருக்கிறார் என்று சொல்லலாம். அந்த தீன்னு வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறதுனால அந்த தீ என்கிற அந்த ஒரு வார்த்தை என்ன அர்த்தத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் ஒரே அளவில் அவர் கொடுத்திருக்கிறார் என்கிறது தான் அங்கே அர்த்தம்.